ஓகே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் இலங்கை தேசத்தில் உள்ள மட்டக்களப்பு பகுதியில் அமைந்துள்ள பேட்டிக்லோ என்று சொல்வார்கள். இந்த பகுதியில் அமைந்துள்ள கிரான் என்ற இடத்தில் உள்ள கிறிஸ்தவ சேவா ஆசிரமம். இந்த இடத்தில் நான் இன்று நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்தை குறித்த தகவல்களை உங்களுக்கு தருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகுந்த சிறப்பான வரலாற்று சிறப்பை உடைய இந்த ஆசிரமம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய தகவல்கள் என்ன என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று இதனுடைய வரலாறுகள் அதிகமாக வெளியே தெரிவிக்கப்படாமல் இருந்தாலும், இதனுடைய வரலாற்று தகவல்கள் அதிகம் இல்லாதிருந்தாலும், ஒரு சில தகவல்களை நான் திரட்டிய எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக சிறப்பான இந்த ஆசிரமம் இதோ பாருங்கள். இதனுடைய வெளித்தோற்றம், அதாவது இந்த இடம் மட்டக்களப்பு ரோடு. இது கொழும்பு செல்லும் பாதை, திரிகோணமலை மற்றும் கொழும்பு செல்லும் பாதை. இது மட்டக்களப்பு, அங்கே இது பொத்துவில் என்று சொல்வார்கள், கோமாரி பொத்துவில் என்று சொல்லுகின்ற இடங்கள். அந்த இடம் இதோ இந்த ரோட்டில் இந்த இடத்திலே அமைந்துள்ளது இந்த கிறிஸ்தவ சேவா ஆசிரமம் கிரான். இந்த இடத்துக்குள்ளே இப்பொழுது நாம் உள்ளே போவோம். இங்கே என்ன நடந்தது என்று நாம் பார்ப்பதற்கு உள்ளே செல்வோம். பாருங்கள், நாம் உள்ளே போய் இந்த இடத்திலே ஆண்டவர் செய்த மகத்தான பணிகளை நாம் இங்கே இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த ஆசிரமம் அண்ணன்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற செல்வ ரத்தினம், அதோடு பெரிய அண்ணன் என்று அழைக்கப்படுகிற செல்வ ரத்தினம், அதோடு சின்னண்ணன் என்று அழைக்கப்படுகிற ஐசக் ஐயா தேவரத்தினம், அதோடு சாம் அண்ணன் என்று அழைக்கப்படுகிற இவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டது என்பது வரலாறு. 1958 ஆண்டு இந்த ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆசிரமம் ஆரம்பிக்கப்படுவதற்கு இந்தியாவில் உள்ள கிறிஸ்து குல ஆசிரமம், திருப்பத்தூரில் அமைந்துள்ள கிறிஸ்து குல ஆசிரமம் மிக முக்கியமானது. அதன் அடிப்படையில் அந்த ஆசிரமத்தின் வழிகாட்டுதலின் பேரிலே அங்கே சபைராயன் இயேசுதாசன் பெரியண்ணன் என்று அழைக்கப்படுகிறவர், சின்னண்ணன் பேட்டன் என்று அழைக்கப்படுகின்ற அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்து குல ஆசிரமத்தின் அடிப்படையிலே, அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையிலே இந்த இடத்திலே இங்கே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆசிரமம் கிறிஸ்தவ சேவா. இந்த ஆசிரமம் இதோ இன்று இந்த நாள் இங்கே நான் ஞாயிற்றுக்கிழமை இங்கே பங்கு பெற்றேன். இந்த ஆலயத்திலே இருந்தேன். இது அழகாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அற்புதமான கட்டமைப்பு கொண்ட இந்த ஆசிரமம். பாருங்கள், இதனுடைய பகுதிகளை ஒவ்வொன்றாக இந்த அம்சங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உள்ளே நுழைந்தவுடன் இதற்கு சுற்றுச்சுவர்கள் ஏதும் இல்லை. அழகாக நல்ல காற்றோட்டத்துடன் உள்ளே நீங்கள் நுழைந்தால் அழகாக காற்றோட்டம். பாருங்கள், மேலே ஃபேன் எதுவும் இல்லை, மின் விசிறி எதுவும் இல்லை. அற்புதமாக நல்ல அருமையான காற்றோட்டம். இப்போ நான் நின்று கொண்டிருக்கும் போதே அருமையாக இயற்கை அந்த சுவாசத்துடன் என்ன சொல்வார்கள், அந்த காற்றோட்டமாக நல்ல அருமையாக இருக்கிறது. இதனுடைய தூண்கள், அழகான தூண்கள், சிறப்பாக தோற்ற பொலிவு நன்றாக இருக்கிறது. இங்கே எழுதப்பட்டுள்ள வாசகம், அதனுடைய ஆல்டர்ல எழுதப்பட்டுள்ள இந்த வாசகத்தை வாசிக்கிறேன். கடவுள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மை நேசிக்கும் ஆண்டவர் இவ்வுலகத்தில் நமக்காக பிறந்து, நமக்காக வாழ்ந்து, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்து, இன்றும் நம்மோடு வாழும் இறைவன் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்?
அதற்கு எல்லை இல்லை. எல்லையில்லா அன்பு காட்டிய ஆண்டவர் இன்றும் என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களையும் அன்பு செய்கிற ஆண்டவர். என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னோடு பேசுவதற்கு, என்னுடைய மன பாரங்களை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அங்கலாய்க்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கின்ற, உங்களை அன்பு பாராட்டுகின்ற, உங்கள் பாரத்தை சுமக்கின்ற, உங்களை விடுவிக்கின்ற ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. இயேசு என்னும் பெயரில் அவர் இன்றும் நம்மோடு பேசுகின்றார். அதை காண்பிக்கும் அடிப்படையில் தான் கடவுள் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்கிற அடிப்படையிலே இந்த வாசகம் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆமேன். ஆண்டவராய் இயேசுவே வாரும் என்று இருக்கிறது. உள்ளே ஆல்டர், அதன் ஆல்டர் பகுதியை நாம் பார்க்கின்றோம். இங்கே இந்த பக்கத்திலே ஒன்று அழகாக எழுதப்பட்டுள்ளது. சின்னண்ணன் தேவசகாயம் அவருடைய வார்த்தை. ஆதியே சரணம். அவர் ஒரு இசை வல்லுனர், கவிகள் பாடக்கூடிய புலமை பெற்றவர். அவருடைய வார்த்தைகள்: ஆதியே சரணம், அநாதியே சரணம், வேதமே சரணம், விமலனே சரணம், உம்மையே பணிந்தோம், உமைக்கேயாம் அடிமை, எம்மை ஆண்டருளுவாய் இயேசு நாயகனே என்பது சின்னண்ணன் என்று சொல்லி அதிலே பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த பக்கத்திலே ஒன்று, இன்னும் அந்த பக்கத்திலும் ஒன்று. இந்த முகப்பு தோற்றத்திலே நாம் பார்த்தோம். அங்கே பின்பதாக ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி அதிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த பக்கமும் சின்னண்ணன் அவருடைய இன்னொரு அவருடைய வார்த்தைகள், அவருடைய புலமை, தமிழ் புலமையை வெளிப்படுத்துகின்ற இந்த வார்த்தைகள் இருக்கின்றது. பராபர கடவுள் வாழி, பரிசுத்த ஆவி வாழி, நிராமய குமரன் வாழி, நிறையடியார்கள் வாழி, புராதன மொழிகள் வாழி, புண்ணிய சிலுவை வாழி, விராவிய குருதி வாழி, வியன் சபை வாழி வாழி என்று சொல்லி அருமையாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நான் உங்களுக்கு இதை காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி, இது கிரான் பகுதியில் அமைந்துள்ள, கிரான் என்ற இடத்தில் அமைந்துள்ள, இலங்கை தேசத்தில் மட்டக்களப்பு மாகாணத்தில் கிரான் பகுதியில் உள்ள இந்த ஆசிரமம் கிறிஸ்து சேவா ஆசிரமம். இந்த இதில் அழகான கட்டடங்கள், அழகான இது இங்கேதான் ஆராதனைகள் நடக்கும், ஜபங்கள் நடக்கின்ற இந்த உடைய ஆலயம். இதோடு இன்னும் உள்ளே போக போக அவருடைய இடங்கள், அவர்கள் தங்கிய இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த இடத்திலே குறிப்பாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கை தேசத்திலே வந்து இந்த இடங்களிலே சில பணிகள் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். வேதாகம நண்பன் ஊழியத்திலிருந்து நான் இங்கே இந்தியாவிலிருந்து இலங்கை தேசத்திற்கு வந்து இந்த இடத்திலே பல பணிகள் செய்வதற்கு, தொடர்ச்சியாக பணிகள் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்துதிக்கின்றேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நீங்கள் பார்க்கும் அங்கே உள்ளே பல காரியங்கள் பார்க்கின்றீர்கள். வீடு இருக்கின்றது. இன்னும் போக போக இது பல ஏக்கர்கள் இடம் உள்ள இந்த இடம், குறிப்பாக இந்த இடம் இன்னும் சொல்ல போனால் இலங்கை தேசத்திலே பல சிக்கல்கள் வந்த போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ, போராட்டங்கள் நடந்ததோ அல்லது யுத்தங்கள் நடந்ததோ, அப்பொழுதெல்லாம் இது அநேகருக்கான அடைக்கல பட்டணமாக இது இருந்திருக்கிறது. யுத்தங்கள் வந்தபோது மக்கள் எல்லாம் இங்கே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். குறிப்பாக சாம் அண்ணனுடைய பெரிய முயற்சிகளினாலே அநேகர் இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது அண்ணன் என்று சொல்வார்கள், அந்த சாம் அண்ணன், ஆல்பர்ட் சாம், அந்த அண்ணன் மூலமாக அநேகர் இங்கே அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இங்கே அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. யுத்த காலங்களிலே இன்னும் இதுபோன்று பல பிரச்சனைகள் இலங்கை தேசத்திலே நடந்தபோது மக்கள் எல்லாம் இந்த இடத்தில் வந்து தஞ்சம் புகுந்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு அடைக்கல பட்டணம், வேதத்திலே சொல்லப்படுகிற அடைக்கல பட்டணங்கள் போல இது ஒரு அடைக்கல பட்டணம் அப்படி இருந்திருக்கிறது. இப்படி அண்ணன்மார்
ஆரம்பித்த இந்த பணி இன்று அவர்கள் உயிரோடு இல்லை. ஆனாலும் அவர்கள் ஆரம்பித்த பணி இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பான பணிகளை ஆண்டவர் இந்த இடத்திலே அழகாக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இதோடு இந்த கிரான் பகுதி இதை குறித்து நாம் சொல்லும் போது இது வாழ்வு கொடுத்தது போல இன்று நம் மூலமாக எத்தனை பேர் வாழ்வு பெறுகிறார்கள். நாம் என்ன ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த எதை இந்த மண்ணிலே உருவாக்கி வைத்தோம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொன்னான தருணங்களிலே நாம் என்ன இந்த பூமியிலே பிறர் வாழ்வுக்காக, பின் அடியார்கள், பின் சந்ததிகள் வாழ்வுக்காக, அவருடைய வாழ்வின் மறுமலர்ச்சிக்காக, அவருடைய உயிர் மீட்சிக்காக நாம் எதை இந்த மண்ணிலே உருவாக்கினோம், நிலைநிறுத்தினோம் ஆண்டவரின் ஒத்தாசையுடன் என்பதை நாம் இதன் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். நாம் எதை செய்திருக்கின்றோம்? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவருடைய துணையோடு. வேதாமத்தில் சொல்லுகிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. எனவே ஆண்டவருடைய துணையோடு நாம் என்ன இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இந்த கிரான் ஆசிரமத்தின் இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு காட்டுவதிலே இருக்கிற ஒரு செய்தி. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பிறருடைய வாழ்வின் சமாதானத்திற்காக, பிறருடைய வாழ்வின் சந்தோஷத்திற்காக, சந்தேகத்தோடு வாழ்கின்ற மனிதர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே என்ன பணிகள் நடக்கிறது என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும். நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. உங்களுடைய வாழ்வின் சந்தேகங்கள், இந்த தேகத்தில் இருக்கும் சந்தேகங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓட வேண்டும். இந்த தேகத்திற்குள் சந்தோஷம் பொங்க வேண்டும். அவருடைய தோஷங்கள் எல்லாம் கழிந்து போக வேண்டும். சந்தோஷம் நமக்குள் குடிகொள்ள வேண்டும். இந்த மன மகிழ்ச்சி தருவது இது ஆண்டவர் மட்டுமே. ஆண்டவரால் வருகிறது சமாதானம். அவர் உங்களுக்கு சமாதானம் தருவாராக. ஏனென்றால் இந்த இடம் அநேகருக்கு சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு இருந்த மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்த ஒரு இடம். வேதாகமத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி தலைமீது அமர்ந்திருக்கும் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அதுபோல சமாதானத்தை அருளும் ஆண்டவர் நம்மை சமாதானத்தின் பாத்திரர்களாக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே சமாதான பாத்திரங்களா, நாம் சமாதான பாத்திரங்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சமாதான பாத்திரங்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பிறரை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களை தங்க வைப்பார்கள், அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கொடுப்பார்கள். இது வேதம் சொல்வது. வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். சமாதான பாத்திரங்களாக நாமும் அப்படி வாழ வேண்டும். இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம். அநேகரை வாழ்வித்தது, இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த இடம். 1958 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணிகள் இன்றும் சிறப்புடன் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட இந்த இடத்திலே இன்று வந்து இந்த காட்சியை உங்களுக்கு தருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்புகள் ஆண்டவர் இந்த மண்ணிலே அநேகரை கொண்டு செய்திருக்கிறார். ஏன் நீங்களும் இப்படிப்பட்ட ஒருவராக நீங்கள் செயல்படக்கூடாது? உங்கள் மூலமாக இப்படிப்பட்ட நற்காரியங்கள் ஏன் ஆரம்பிக்கப்படக்கூடாது? ஆண்டவர் தரிசனத்தை தருகிற ஆண்டவர். இந்த தரிசனத்தை நீங்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கிரான் ஆசிரமத்தின் மூலமாக உங்களை நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பின் கட்டளை செய்து நீங்கள் செய்ய வேண்டும். எதை செய்ய போகிறோம்? ஆண்டவரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், ஆண்டவருக்குள் அரிய காரியங்களை சாதிக்க பாருங்கள் என்கிற வில்லியம் கேரியின் பொன்மொழியோடு இந்த காட்சியை நிறைவு செய்கின்றேன். ஆண்டவருக்குள் பெரிய காரியங்களை செய்து மகிழ ஆண்டவர் உங்களுக்கு பலம் தருவாராக, ஆற்றல் தருவாராக, உங்களை திடப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். God bless you.